ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். மிக அருமையான வேதவசனம். யோபு இந்த 42ஆம் அதிகாரத்தில் இங்கே சொல்லியிருக்கிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். மிக அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையில் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எந்த காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள், அநேக காரியங்கள் நிறைவேற முடியாதபடிக்கு நாம் செய்ய முடியாத காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனால் இங்கே வேதத்தில் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை எழுதியிருக்கிறது பிரகாரம் நம்முடைய சிந்தனையில் ஒவ்வொரு நாளிலும் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் நம்மோடு இருப்பதனால, எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நம்மோடு இருப்பதனால நமக்கு என்ன தேவைகள் உண்டோ, எந்த சூழ்நிலை நாம் இருக்கிறோமோ அதை தேவனிடத்தில் நாம் அறிவிக்கும் போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன் அவர் செய்கிறார் என்றால், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட சிந்தனையோடு கூட நம்ம வாழும்போது நம்மால் முடியாத நேரங்களில், நம்முடைய தேவையின் நேரங்களில் சகலவற்றையும் செய்கிற தேவனிடத்தில் அவர் வல்லவர் என்பதை அறிந்து அவரிடத்தில் நாம் அறிவிக்கும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிதான் யோபு அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தபோது, அவருக்கு அநேக பலவீனங்கள் இருந்தபோது தேவரீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னதுனால அவருடைய நிலைமை, வியாதிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார் என்பதை வேதத்தில் யோபு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, திரும்பவும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம். மெய்யாகவே அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகள், அநேக காரியங்கள் செய்ய முடியாதபடிக்கு, நிறைவேற முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானம் செய்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தடைகளை எல்லாம் நீக்கி அவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று யோபு அவருடைய வாழ்க்கையில் சொன்னது போல, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய தடைகள் எதுவாக இருந்தாலும் அவர் செய்ய நினைத்தது என்னுடைய வாழ்க்கையில் தடைபடாது என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு உங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த 2 காரியங்களை நன்றாக நாம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட 2 காரியங்களை அறிந்திருக்கும் போது தான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் யோபு மிகவும் சன்மார்க்கனும் உத்தமனுமாக இருந்து அந்த பூமியில் வாழ்ந்த மனிதனுக்கு அநேக துன்பங்கள் வந்தது, அநேக சோதனைகள் வந்தது. எல்லாவற்றிலும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அறிந்திருந்ததுனால அவருடைய நிலைமை மாறி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவருடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சோதனைகள், துன்பங்கள், கண்ணீர்கள், தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இப்படி அறிந்துதான் யோபு அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்.
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இந்த வசனத்தை ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்யுங்கள், விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். தேவன் என்ன செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன், நீர் வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் செய்ய நினைக்கிற காரியங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று தடைபடாது என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். யோபு அறிந்து கொண்டது போல நாங்களும் அறிந்த அநேக ஆசீர்வாதங்களை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த காரியங்களை அறிந்து உம்முடையத்தில் எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.